விஜயண்ணா, இந்த விவாகரத்து பிரச்சனை இது உங்களுடைய சொந்த பிரச்சனை தான். இதில் ரசிகர்களான தாவேகா தொண்டர்களான எங்களுக்கு உங்களுடைய சொந்த விவகாரத்தில் கொஞ்சம் வருத்தங்கள் இருந்தாலும், ஆனால் நீங்கள் இந்த மக்களுக்காண்டி தான், எங்களுக்காண்டி தான் இத்தனையும் தியாகம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைகளும் சீரம் சிறப்புமாக இன்னுமே வரக்கூடிய காலங்கள் சிறப்பாக இருக்கணும். கடைசி வரை உங்களை எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் உங்களை கைவிடவே மாட்டோம். சில பேர் நினைக்கலாம், இந்த மாதிரி ஒரு சில கேஸுகள்லாம் வந்துட்டா இந்த அரசியல், அதுவும் இந்த எலெக்ஷன் நேரத்தில் இப்படிப்பட்ட இதெல்லாம் வர்றது ஏன் அப்படிங்கிற போது இதெல்லாம் பல வகையில் யோசிக்க தோணுது. நான் எதையும் யோசிக்க வேண்டியதில்லை. எங்களுக்கு நீங்கள் அண்ணா, அவ்வளோதான். எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவர். உங்களுக்கு என்றைக்குமே நாங்கள் உறுதுணையாக இருப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் ரொம்ப சுமூகமாக கடந்து வந்துடுவீங்க. இதுக்கு ஒரு நல்ல தீர்வு வரட்டும். உங்கள் குடும்ப பிரச்சனை இதில் அதுக்கு மேலே நாங்கள் தலையிடுறதுக்கெலாம் விரும்பலை. அதனால் வெளியே உள்ளவங்களாம் அதிகமாக இதில் தலையிடாமல் அவங்க வேலையை பார்த்தா நல்லாயிருக்கும். தாவேகா தொண்டர்கள் நம்ம வேலையை பார்ப்போம். என்றைக்கு நம்ம அண்ணன் கூட நிற்போம். நம்ம அரசியலுக்கான பணியை பார்ப்போம். நமக்கு அரசியல் 2026 வெற்றி தான் நம்மளுடைய இலக்கு. நமக்கு நிச்சயம் வெற்றி சேரும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம் வச்சு அவருடைய இமேஜில் ஒரு சின்ன துரும்பு கூட யாராலையும் அசைச்சிட முடியாது. அவருக்கு விழுக போகிற ஓட்டில் ஒத்த ஓட்டை கூட யாராலையும் பிடுங்கி எடுத்துட முடியாது. அதனால் நிச்சயம் நமக்கு வெற்றி சேரும். தளபதி கோட்டையில் கொடியேற்றுவது நிச்சயம்.